ஜெய சங்கர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 22 மாசி மாத சஷ்டி முருகனின் திருநாள். இன்று முருகன் அருள் நேரடியாக பூமிக்கு இறங்கக்கூடிய நாள் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. சஷ்டி என்றாலே நமது காரண கர்ம தோஷங்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ராகு கேதுவின் பீடைகள் இந்த ஒரு நாளில் முழுவதுமாக விலகும். தடைப்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடும். வெளியில் தெரியாத எதிர்மறை ஆற்றல்கள் கூட கரைந்துவிடும். இதைவிட முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, நாளை விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட மனமாற வழிபட்டால் அதனுடைய பலனானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். விரதம் இருந்து வழிபட்டால் மட்டுமே முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் என்று அர்த்தம் கிடையாது. முருகப்பெருமானை நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் நம்முடைய மனதில் வைத்து கூறுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். நாளை விரதம் இருக்க முடியாதவர்களுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, விரதம் ஒரு உயர்ந்த ஆன்மீக சாதனையாக கருதப்படும். ஆனால் எல்லோராலும் அந்த தினமும் இருக்க முடியாது. சிலருக்கு உடல் நலத்துல ஏதாவது குறைகள் ஏற்படலாம். இன்னும் சிலருக்கு அதிக வேலை பளுவானது ஏற்படும். இன்னும் சிலருக்கு குழந்தைகள், குடும்ப பொறுப்புகள்னு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சின்ன சின்ன வேலைகளானது இருக்கும். மனதளவுல அழுத்தங்கள் ஏற்படும். நீண்ட தூர பயணம் உங்களுக்கு ஏற்படலாம். மருந்து சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமையானது இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு காரணமாக இருக்கும். இதனால் உங்களால விரதம் இருக்க முடியாது. ஆனா விரதம் இருக்க முடியாமலும் இருந்தும் நம்ம எப்படி முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு கூடிய ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். இந்த காரணத்துக்காக விரதம் இருக்க முடியாதவர்களை முருகன் ஒருபோதும் குறை சொல்ல சாஸ்திரம் தெரியுமா? நீ விரதமாக இருக்க முடியாது என்றால் மனதை விரதமாக வைத்தால் போதும். அதாவது உடலால் முடியாவிட்டாலும் மனதால், நம்பிக்கையால், பாசத்தால் முருகனை நினைத்தாலே அவரின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறப்பட்டு வருகிறது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க உடலால் முடியாவிட்டாலும் உடைய மனதால் நம்பிக்கையுடன் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நாளை ஒரே ஒரு தீபம், ஒரே ஒரு மந்திரம், இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் ஏற்றி விட்டு இன்னொரு மந்திரத்தை கூறி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். விரதத்தை விட அதிக அளவுக்கு உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். இந்த சஷ்டி நாளில் நீங்கள் விரதம் இருக்க முடியவில்லையா? ஒருபோதும் கவலை வேண்டாம். ஒரே ஒரு தீபம் ஏற்றினால் முழு சஷ்டி விரத பலனானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்று பழமையான தொடர மரபானது சொல்லப்பட்டு வருகிறது. அதுவும் ஒரே ஒரு சுப்பிரமணியாய மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் குறைந்துவிடும். தடைகள் முழுமையாக நீங்கும். திருமண தடைகள் நம்மளை விட்டு நீங்கிவிடும். ஆரோக்கியமானது மேம்படும். குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும். எதிரிகளால் துன்பப்படுபவர்களுக்கு ஒரு பாதுகாப்பானது கிடைக்கும். அதுதான் நாளைய நாளின் ஒரு அற்புத ஒரு ரகசிய பூஜையாக இருக்கும். எனவே நீங்கள் நாளை ஏற்ற வேண்டிய அந்த ஒரு அதிசய தீபம். இந்த ஒரு அதிசய தீபத்தை ஏற்றும் பொழுது முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். நாளை நம்ம முருகனுக்கு ஏற்றக்கூடிய ஒரு தீபம், நெல்லிக்காய் எண்ணெயை வைத்து ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். இந்த ஒரு தீபம் சஷ்டி நாளில் ஏற்றும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் நம்மை விட்டு வெளியே ஓடிவிடும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றங்கள் முழுவதுமாக கரைந்துவிடும். ராகு கேது தோஷங்கள் எதுவாக இருந்தாலும், கிரகநிலை மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக குறைந்துவிடும். கண், மனப்பிரச்சனைகள், அந்த 2 பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வு கிடைக்கும். இந்த ஒரு எண்ணெயை நீங்கள் நெல்லிக்காய் எண்ணெய் இருக்கல்லவா, நெல்லிக்காய் எண்ணெய் இல்லை எனில் எள்ளெண்ணெயை வைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். எண்ணெயும் இல்லை அப்படின்னா நெய் தீபத்தையாவது நாளைய நாளில் நீங்கள் எப்படியாவது ஏற்றி நாளைய நாளில் வழிபடுவது இன்னும் சிறப்பு. நெல்லிக்காய் எண்ணெய் கடைகளில் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த நெல்லிக்காய் எண்ணெயானது கிடைக்கும். அந்த நெல்லிக்காய் எண்ணெயை வைத்து இந்த சஷ்டி விரத நாட்களில் முருகப்பெருமானுக்கு நம்ம விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம் அடைவார். எவ்வளவு நம்ம மீது கோபத்தில் இருந்தாலும் நம்ம கேட்டதை உடனே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு தீபமாக இந்த ஒரு நெல்லிக்காய் எண்ணெய் தீபமானது இருக்கும். அடுத்ததாக தீபத்துடன் கூற வேண்டிய இந்த சஷ்டி நாளோட ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். அதுவும் நாளை இரவு நீங்கள் கூற வேண்டிய இந்த ஒரு மந்திரம், இது சஷ்டி நாளின் மூல மந்திரம். அது மட்டும் இல்லாமல் காப்பு மந்திரம், ஆசீர்வாத மந்திரம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய பலன் பிறவி பாவங்களை முழுமையாக குறைத்துவிடும். பிறக்கும் பொழுது நம்ம தெரிந்தும் தெரியாமலும் மற்றவங்களுக்கு தவறு செஞ்சிருப்போம். என்ன நம்முடைய முன்னோர்களும் யாராவது ஒருவர் தவறு செய்தது நம்மளை துரத்தி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பாபங்கள் அனைத்தும் நம்மளுடைய பிறந்த உடனேயே நிச்சயமாக குறைந்துவிடும். கெட்ட ஆற்றல்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு முழுவதுமாக கரையும். மனதில் இருந்த சோகங்கள் அனைத்தும் உருகி நம்மளை விட்டு வெளியேறிவிடும். தலையிலத்தில் இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கும்.
இந்த மந்திரத்தை தீபத்தை பயன்படுத்தி நீங்கள் தீபத்தை பார்த்தபடி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூற வேண்டும். இதுதான் இந்த ஒரு மந்திரம். ஓம் ஓம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் க்ளௌம் நமக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறி பாருங்கள். அதுவும் இந்த சஷ்டி நாளில் கூறும் பொழுது அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளை இரவு இந்த 2 செயல்களை எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? பிரதோஷ நேரம் மாலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த மாலை நேரத்தில் இந்த ஒரு செயலை செய்வது உங்களுக்கு இன்னும் சிறப்பு வாய்ந்த சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் சக்தியானது அதிகமாக இருக்கும். செய்ய வேண்டிய நடைமுறை என்ன தெரியுமா? வீட்டில் அமைதியான இடத்தில் தீபத்தை ஏற்றிக் கொள்ளுங்கள். தீபத்திற்கு முன்பு ஒரே ஒரு சிவப்பு அல்லது மஞ்சள் துணியை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மீது முருகனின் படத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு தீபத்தை வலது பக்கத்தில் நீங்கள் ஏற்ற வேண்டும். முதலில் 3 முறை தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பு 3 முறைகள் வேல் வேல் முருகா சரவண பவா அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை 3 முறைகள் நீங்கள் கூற வேண்டும். அதற்கு பிறகு 108 முறைகள் நான் சொன்ன அந்த ஒரு மந்திரம், மூல மந்திரம் இருக்கல்லவா, நான் கொடுத்தேன் அல்லவா, அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறைகள் கூறணும். இந்த தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த முருகனுடைய உருவகப்படத்தை வைத்து இதையெல்லாம் செய்துவிட்டு அதற்கப்புறம் அந்த ஒரு தீபத்துக்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி பாருங்கள். அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். இந்த ஒரு தீப பூஜை அதனுடன் மந்திரம் இந்த ஒரு 2ஐயும் சேர்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பலன் தெரியுமா கிடைக்கும்? கடந்த 6 மாதங்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். கெட்ட நேர்தோஷங்கள் அனைத்தும் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். எதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்படுது, எதற்கு பிரச்சனைகள் வருதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு தீர்வானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். பணத்தடைகள் எதுவாக இருந்தாலும் அது உடைந்துவிடும். வாழ்க்கையில் புதிய புதிய வாய்ப்புகளானது திறப்பதற்கான ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். யாருக்கும் முடியாத ஆசைகள் நமக்கு நிறைவேறிவிடும். வீட்டில் அமைதி, ஒற்றுமை, நேசம் இந்த 3ம் அதிகரிக்க தொடங்கும். தர்ம பாதக காலம் இருந்து வெளியே வரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். பழைய சுத்தி வழிபாட்டு நூல்களில் எழுதப்பட்டுள்ளது. ஒருவர் சஷ்டி நாளில் தீபத்தை பார்க்கும் பொழுது அவரது மனக்காயங்கள் 7ல் ஒரு பகுதி கரைந்து விடுமாம். எனவே இது வெறும் தீபம் மட்டும் கிடையாது, நம்முடைய தடைகளை எரிக்கக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கும். எனவே இதனை மட்டும் முருகனுக்கு செய்து பாருங்கள், அவர் நன்மைகள் நடக்கும். முருகனுக்கு இதை செய்தால் வரமானது உடனே நமக்கு எப்படி கிடைக்கும் தெரியுமா? முருகன் என்பது வேகம், கருணை, காப்பு, ஆசைகள். உங்களை துன்பம் பாதிக்கிறது, எதனால் மனமானது உடைந்திருக்கிறது, எந்த ஆசை நிறைவேறவில்லை? தீபத்தை பார்த்தபோது உங்களுடைய ஆசைகளை மனதிற்குள் சொல்லுங்கள். வேல் என் வழியை திறக்கட்டும் என்று உங்களுடைய மனதிற்குள் கூறி பாருங்கள். அப்படி வேல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகளை முழுவதுமாக வெட்டி வீசிவிடும். எப்படி விளக்கு இருட்டை உடைக்கும், அப்படியே முருகனின் வேலானது உங்களுடைய பிரச்சனைகளை முழுவதுமாக உடைத்துவிடும். எனவே நாளைய சஷ்டி தினம் மிகவும் ஒரு விசேஷமானது. நீங்கள் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் கவலை வேண்டாம். ஒரு தீபம், ஒரு மந்திரம், நாளை இரவு முழு சஷ்டி விரதத்தின் பலனானது கிடைக்கும். உங்களுடைய மன நிம்மதியும் உங்களுடைய குடும்ப நலன், உங்களுடைய ஆசீர்வாதங்களும் எல்லாம் முருகனருடன் விரைவில் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். எனவே நாளைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களை தேடி வரும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வை இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.